சைலண்ட்டாக ஸ்கோர் பண்ண ஜாக்லின், உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் அண்ட் கண்டென்ட்டை விட அதிகமாக கண்டென்ட் தந்த அனில். வாங்க இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம டே 65 ஆஃப் பிக் பாஸ், டே 66 ஆஃப் பிக் பாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்த உடனே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ரயனை வந்து கவுக்காவை பிக் பாஸ் ஒரு பெரிய பிளானே போடுறாங்கன்னு தோணுது. ஏன்னா ரயன் வந்து இன்றைக்கும் சரி நேற்றும் சரி நிறைய டைலாக், நிறைய ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபட்டார், நிறைய பேசினார், அவரோட கருத்துக்களை எடுத்து முன் வச்சார். நிறைய இடத்துல நல்ல பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு. எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க 1 hour எபிசோடில். ஸோ காமன் மக்களுக்கு ரயன் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருக்கும், அவங்கள ஓட்டும் போட முடியாது. ஸோ இது வந்து ரயனை வந்து கவுக்கா பிளான் போடுற மாதிரியே கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஒரு மொக்க டாஸ்க்குக்கு இவ்வளோ ஒரு சண்டை தேவையா, இவ்வளோ ஆர்ப்பாட்டம் தேவையான்ற மாதிரி இருக்குது, ஏன்னும் தெரியல. ஸோ இப்போ நேற்று நைட்டு ஆரம்பித்தோடனே கிரிஞ்ச் லவர்ஸ் அவங்க பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, நல்லவர்கள் போல் பேசி கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் கட்டி வேற பிடிச்சி, இந்த கட்டி பிடிக்கிறதுக்கு தான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்வாப் ஒன்று நடந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் முத்து தான் எல்லாத்தையும், முத்துவோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ரஞ்சித் சாருன்னு எல்லாத்துக்கும் ரஞ்சித் சார் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் இதில் லேபர் சைடில். மேனேஜராக ஃபஸ்ட்டு ரஞ்சித் சாரை வந்து சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து லேபராக வந்து சௌந்தர்யாவை சூஸ் பண்ணாங்க. யார்? முத்து அண்ட் கேங். முத்து ஆக்சுவலி அவர் தான் செலக்ட் பண்ணார். அவர் சொல்லும் போதும் வந்து நிறைய வார்த்தைகள் விடுறாரு முத்து, நிறைய எப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. நான் என்னன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், இன்னும் 2-3 இடத்துல பேசினார். இப்போ மேனேஜராக அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாக்லின் நினச்சி நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் என்னென்னா, மேனேஜராக ரஞ்சித் சார் லேபராக நிறைய ஒர்க் பண்ணலை, அவரை மேனேஜராக எடுத்துக்க முடியாது, அதுக்கு ஒர்க் பண்ணவங்களை யாரையாவது அனுப்பினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி முத்துவும் அப்போ எழுச்சி சொன்னார், இந்த மாதிரி வந்து ரொம்ப காமாக இருக்க ஒரே ஒரு லேபர் அவர் தான், அவர் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ லைக் வைஸ் இங்கே சௌந்தர்யா வேணான்னு சொல்லிட்டு அன்ஷிதா அண்ட் ராணவ் இவங்களாம் வந்து சௌந்தர்யா வேணானாங்க. இதெல்லாம் பர்சனல் காண்டு தான் மொத்தமாக. அப்புறம் முத்து வந்து அவரோட வாய் வித்தையிலேயே வந்து பயங்கரமாக விளையாடுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடினார். பிக் பாஸுக்கே அவர் வந்து ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா, லேபர்ஸ்க்கு வந்து இப்போ அதை அவங்க 2 பேரும் வேணானோடனே போயிட்டு வேறு ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்ல சொன்னாங்க. லேபர்ஸ்க்கு விஷால் வேணும், ஏன்னா அந்த திருட்டு கேங் ஒன்றா இருக்கிறதுக்காக. அதே மாதிரி அருண் வந்து ராணுவ ரொம்ப போராடினார். அன்ஷிதா வந்து ஃபஸ்ட்டு அருண் தான் சொன்னாங்க, அருண் தான் அனுப்பணும் அப்படின்னு. ஆனால் டக்குன்னு மாற்றி பவின்னாங்க திடீர்னு. அப்புறம் ஃபைனலாக வந்து மேனேஜர் சைடில் விஷாலையும் அருண் சைடில் வந்து லேபர் சைடில் அருணையும் வந்து ஸ்வாப் பண்ண பேசினாங்க. அருண் உள்ளே வந்து தான் வந்தார். அருணுக்கும் முத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மேனேஜர்ஸ்க்கே போர் அடிச்சு ஒருத்தர் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து போயிட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாக்லின் போயிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி செம்ம போர் அடிக்குது அவங்க பேசுகிறது. எனக்கும் போர் அடிச்சுது. லைவில் பார்த்தவங்கலாம் நல்லாவே, நான் இந்த சீனை லைவில் பார்க்கல, வீட்டில் பார்த்தாங்க, அவங்களுக்கும் செம்ம போர் அடிச்சிச்சு. அவர்ஸ் கணக்காக ஆக்சுவலி பேசிகிட்டு இருந்தாங்க அருண் அண்ட் முத்து. அதுவும் ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும்னு பார்த்தா இல்லை. ஸோ அருண் வந்து மேனேஜருக்கு ப்ரொமோட் ஆகியும் யூனியன் லீடர் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ரொம்ப அது பார்க்க ஓவர் சீன் இதுவாக இருக்குது. இது பார்க்கும்போது அருண் வர்சஸ் மேனேஜர் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. அப்போது ஜாக்லினும் வந்து ஒன்று சொன்னாங்க, அவங்க 2 பேரையும் ஒரு ரூமில் போட்டு அடைங்க. ஏன்னா வந்து ஜாக்லின் பேசும்போது இப்போ அருண் என்ன சொல்கிறாரா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன என்கிட்ட பேசுகிறீங்க, நான் ஒருத்தர் 1-on-1 பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொல்கிறாங்க, ஜாக்லின் ஒன்று சொல்ல வரும்போது முத்து நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நான் பேசுகிறேன்னும் போது, நீங்கள் 2 பேரை போய் ரூமில் போய் இவங்க 2 பேரை ஒரு ரூமில் போட்டு அடைங்க, இந்த மாதிரி சும்மா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, எங்களை பேச விடாதீங்கன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு கலாய் ஒன்று பண்ணாங்க, ஒரு பல்பு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ விஷால் அங்கே போனார்ல, நான் நேற்றுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். விஷாலோட ஷிஃப்ட்டு
இது ஆக்சுவலி எனக்கு தோணுச்சு. அது அது உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மார்னிங் டு ஈவினிங் அவரோட விஷாலோட ஷிஃப்ட் வந்து அவரோட அப்பாயின்மெண்ட் வந்து சௌந்தர்யா கிட்ட. ஓகேவா? இவர் பாட்டு போடுவார், தோளில் கை போடுவார், ஒன்றா சுற்றுவாங்க. ஸோ ஈவினிங் டு நைட்டு அவரோட அப்பாயின்மெண்ட் யார்கிட்டனா அன்ஷிதா கிட்ட. தரையில் படுத்து உருள்வாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நைட்டு டு விடிய காலையில் அவங்களோட விஷாலோட தேர்ட் ஷிஃப்ட் என்னென்னா தர்ஷிகாவோட நைட்டு விடிய விடிய பேசுவாங்க. ஒரு 3 மணி வரலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே, சௌந்தர்யாவோட ஷிஃப்ட்டில் இருக்கும்போது அடிக்கடி போய் தர்ஷிகாவை கட்டி பிடிச்சிட்டு வருவார் இவர். அவங்க அயன் பண்ணும்போதெல்லாம் போய்ட்டு கட்டி பிடிச்சிட்டு வந்தாங்க. நிறைய விஷயம் பார்த்தோம் இந்த கிரிஞ்ச் லவர்ஸ். ஸோ விஷால் வந்து இது 3 தான் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த வீட்டில். வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாரானா இல்லை, ப்ரொடக்டிவாகவும் இல்லை, அவரோட இன்புட்டும் எதுலேயும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் விஷால் பாட சௌந்தர்யா ஆடன்னு ஒரே கூத்தாக இருந்துச்சு, கன்றாவியாக இருந்துச்சு ஆக்சுவலி. அப்புறம் செகண்ட் ஸ்வாப் இமீடியட்டாகவே நடந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் இல்லை, உடனே வந்து அடுத்த ஸ்வாப் நடந்துச்சு. அப்போ வந்து மேனேஜர் வந்து அருணை திருப்பி சென்ட் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ வந்து நடுவில் வந்து முத்து வர்சஸ் சௌந்தர்யா நடந்துச்சுங்க. முத்து பழி சொல்லிக்கிட்டே இருந்தார் சௌந்தர்யா. எது பேசினாலும் வந்து ஒரு மாதிரி நீங்கள் 3 நாளாக க்யூட்டாக பண்ணிங்களே, அது வந்து இப்போ முகமுடி கிழிஞ்சிச்சேன்னு என்னென்னமோ அந்த பொண்ணை போட்டு என்னமோ சாவடிக்கிறார் அவர், ஏனே தெரில. அதே மாதிரி பவித்ராவையும் வந்து ஏதோ பண்ணார் அவர், ஆக்சுவலி நிறைய பேசினார். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒரு விஷயம் நிறைய தடவை சொன்னார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 தடவை சொல்லியிருப்பார் அந்த டயலாக்கே. அவர் எல்லா இடத்துலையும் அவர் பேசுகிறது தான் கேட்கணுன்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அப்புறம் லேபர்ஸ் வந்து தே டிசைடட் டு சென்ட் பவித்ராவை வந்து மேனேஜராக மாற்ற அவங்க வந்து டிசைட் பண்ணாங்க. அருண் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனாக போடுறாரு, நிறைய வார்த்தை வேற விடுறாரு. கோமாளி, கோழை, மவுத் பீஸ், அப்படி இப்படின்னு அவர் வந்து ஹீரோயிசம் மாதிரி நினச்சின்னு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ரொம்ப கிரிஞ்சாகவும் ரொம்ப ஓவர் சீனாகவும் இருக்குங்க. அப்புறம் வந்து ஸ்வாப் 3 நடந்துச்சு. ஸ்வாப் 2 டு ஸ்வாப் 3 ஒன்றும் எபிசோடில் எதுவுமே காட்டல. அந்த டைமில் தான் நிறைய டிஸ்கஷன் போச்சு. சௌந்தர்யா வந்து முத்து நிறைய பேசினார், அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க எபிசோடில். அப்புறம் வந்து ஸ்வாப் 3 லேபர்ஸ் சூஸ் பண்ண மேனேஜர் சைடு வந்து லேபர் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சரியை சூஸ் பண்ணாங்க லேபர் சைட்லேருந்து. அதே மாதிரி மேனேஜர் சைட்லேருந்து அன்ஷிதாவை சூஸ் பண்ணாங்க. அன்ஷிதா ஒரு சீனை போட்டாங்க பாருங்கள், ஐயோ. ஸோ அப்போ இந்த டிஸ்கஷன் அப்போ தான் வந்து முத்து வந்து சௌந்தர்யா பவியை திருப்பியும் கார்னர் பண்ணி ஒரு மாதிரி டீஸ் பண்ணி மட்டன் தட்டி பேசிக்கிட்டு இருந்தார். லேபர்ஸ் டீமில் அருண் என்ன பண்ணுறாரோ மேனேஜர்ஸ் டீமில் முத்து அதான் பண்ணுறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் மற்றவங்களும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. முத்து வந்து பவித்ராவோட ஒப்பீனியனே கேட்கல, அவரோட ஓட்டியும் கன்சிடரே பண்ணல. பவித்ராவுக்கும் கோவம் வந்துச்சு. அப்புறம் அருணுக்கு மஞ்சரி அண்ட் முத்துவை பிரிக்கணும். ஸோ அருண் வந்து மஞ்சரியை எடுக்க ட்ரை பண்ணுறாரு, மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மஞ்சரி வந்து மேனேஜர் வந்து அன்ஷிதாவை சூஸ் பண்ண. அவங்க ஓவராக கிரிஞ்சாக நிறைய பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு விஷாலோட இருக்கணும்னு ஆசைங்க. இதுதான் முக்கியமான மேட்ரே. ஸோ இதனால தான் அவங்க அன்ஷிதா வந்து நான் மேனேஜர் சைட் போக விரும்பலன்னு சொல்கிறதுக்கு காரணமே விஷால் வந்து இப்போது லேபராக இருக்கார். இதுவே விஷால் மேனேஜர் டீம் வந்து அன்ஷிதா வந்து ஓகே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. என்னென்னா இது வந்து அவங்க அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, ஐயோ நான் போவேணா பிக் பாஸ், ஒரு மாதிரி கன்றாவியாக இருந்துச்சு அதை பார்க்க. ஸோ எனிவே பிக் பாஸ் வந்து ஓகே நீங்கள் வேறு 2 பேரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி அண்ட் அன்ஷிதா கிட்டே அந்த ஆப்ஷனை கொடுத்தாங்க. மஞ்சரி ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணி முத்துவை அமிச்சாங்க. ஆனால் அன்ஷிதா திருப்பியும் நல்லா ப்ளே பண்ணி அருணை திருப்பியும் சென்ட் பண்ணிட்டாங்க. அருண் மட்டுமே 3 வாட்டி மாறிட்டார் இன்றைக்கி. ஸோ இதுக்கு இடையில வந்து ராணவ் வர்சஸ் அன்ஷிதா அந்த சண்டையை பற்றி நான் எதுவுமே நோ கமெண்ட்ஸ். சில்லி சண்டை, அது எதுக்குன்னே தெரில, அது வாலண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் முத்து வந்து பெடல் பண்ணும்போது சரியாக பண்ணலங்க, அவர் விளையாடிக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து பவித்ரா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து ஜாக்லின் போக ஆரம்பித்தாங்க. இவர் வந்து நிறுத்திட்டார், ஆக்சுவலி அதை சுற்றி விட்டு நிறுத்திட்டார். அப்போ வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதை பண்ணாதீங்க. மஞ்சரி அண்ட் அருண் நினைக்கிறேன், அவங்க வந்து பேசும்போது கூட அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஸோ ஜாக்லின் பாத்ரூம் போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தண்ணி நின்றுச்சு. ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போகும்போது இவருக்கு இது தெரியுமோ இல்லையோ, ஒரு காமன் சென்ஸ், அது ஒரு வேலைன்னு ஒன்று கொடுத்தா அதை பண்ணால் தான் தண்ணி வரும்ன்றது. இந்த இடத்துல விளையாட வேணாம். நீங்கள் வந்து இப்போது குடிக்கிற தண்ணி அப்போவோ இல்லை வெசல் வாஷிங் அந்த தண்ணி அப்போயோ அதில் பண்ணியிருந்தா கூட மேட்ரே இல்லை. இப்போ குக்கிங்லேயோ பண்ணியிருந்தா, கேஸ்லேயோ பண்ணியிருந்தா கூட மேட்ரு இல்லை, அது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, இது நேற்று வந்து இதுதான் வந்து அருண் வந்து இதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும்போது தான் முத்து வந்து
தப்பாக சொன்னார் மேனேஜராக இருக்கும்போது. இன்றைக்கி இவர் அதையே பண்ணுறாரு. ஹிப்போக்ரிசம்ன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் லேபர் சூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டு வந்து அன்ஷிதான்னாங்க. அன்ஷிதா அப்போது இன்னொரு சீனை க்ரியேட் பண்ணாங்க. ஷீ இஸ் ட்ரைங் டு பி இன் எவ்ரி ஒன்ஸ் குட் புக். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் சம்பாதிக்கணும், எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இவங்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போது வேர்ஸ்ட் வந்து யாருமே இல்லை, நாங்கள் அதுக்கு அதை இழுத்துருக்கவே வேணாம். இப்போ நியூ மேனேஜர்ஸ் அவங்கள பற்றி பேசும்போது அருண் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ரொம்ப இழுவையாகவும் இருந்துச்சு. கலையை பிடுங்கி இப்போது ஒரு புது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னார். பக்கத்தில் இந்த ஜாக் சவுண்டோட ரியாக்ஷன்லாம் காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் பவி வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் சொன்னாங்க, பெருசாக எதுவும் சொல்லலை. முத்து வந்து அருணை கலைப்பிடிங்கன்னு ஒரு வார்த்தையை ஒன்று யூஸ் பண்ணார். அது இப்போ நான் சொல்லுவேன் தெரியுமா, பிடுங்கிகளாக இருக்காங்க, அப்போ நிறைய பிடுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துடுறாங்கன்னு. அந்த மாதிரி தான் இவரும் மாக்கிங் டோனில் தான் பேசினார். அதையும் ஜாக்லின் வார்ன் பண்ணாங்க. ஜாக்லின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய இடத்துல ஒவ்வொருத்தரையும் தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில. முத்து வந்து ஒரு கேவஸ் ஒன்று க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணார். என்னென்னா யூனியன் மெம்பர்ஸை வந்து யூனியன் லீடர் வந்து யார் சைக்கிள் பண்ணணுன்றதை யூனியனே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றெல்லாம் அவர் அங்கே மேனேஜராக இருக்கும்போது அது பண்ணல. இன்றைக்கி அதை வந்து பண்ணிவிட்டு அப்போ கரெக்டாக மஞ்சரி அண்ட் ஜாக்லின் எழுந்துச்சு ஒரு 10,000 வாட்ஸ் பல்ப் ஒன்று எரிய வச்சாங்க முத்து மூஞ்சில். அந்த அந்த புக்கை எடுத்து காட்டி அது வந்து என்னன்றதை வந்து என்ன இது மேனேஜர் தான் செலக்ட் பண்ணுன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. முத்துவோட மூஞ்சி மாறிடுச்சு. அப்போ தான் வந்து பிக் பாஸ் வந்து அந்த ரூல் புக்கை திருப்பியே படிக்க சொன்னார் ஜாக்லினை விட்டு. ரெஸ்ட் ரூம் போகும்போது சைக்கிள் மீதி பெடல் பண்ணணும், ஆனால் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது முத்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அவர் தப்பை உணர்ந்த மாதிரியே எனக்கு தெரியல. இது நான் ஃபஸ்ட்டே எழுதிட்டேன், நான் எதுக்கு சொல்கிறேன்றதை சொல்கிறேன். அப்புறம் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் ஓகே அது அந்த அணில் ஒன்று வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த டைமில். ஆக்சுவலி உள்ளே இருக்க அந்த கேஆஸ் அண்ட் அந்த ஒரு போரிங் ஒரு டாஸ்க்கு அந்த அணில் கத்துறதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க 1 hour 1.5 hours குக் பண்ணும்போது முத்து தான் பெடல் பண்ணணுன்றது. இது ஆக்சுவலி 1.5 hours சைக்கிள் பண்ணுறது கஷ்டம்தான். அது ஜாக்லின் கொடுத்தாங்க. தர்ஷிகா என்னமோ வந்து இல்லை முடியாது, அவர் குக் பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. ஜாக்லின் சரியான ஒரு ரிப்ளை, அது உங்கள் ஒப்பீனியன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஓகே ஜாக்லின் வந்து முத்து சைடில் நின்னது கரெக்டு தான், அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லார் பக்கமும் நின்று இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து முத்து அதை ரியலைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னா ஒரு வேளை எங்கள் எபிசோடில் காட்டாமல் இருந்திருக்கலாம். தர்ஷிகாவுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு அவங்க நிறைய பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேன்வாஸே பண்ணிகிட்டு இருந்தாங்க போயிட்டு ஒருத்தர்கிட்டையும். அவங்க இப்போ அவங்களுக்கு பர்த்டே வேறையா, எனக்கு என்னன்னு தெரில. இன்றைக்கி என்ன ஒரே கூத்தாக இருக்க போது, ஒரே இழவு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா கிரிஞ்சு லவ் ஸ்டோரியில் என்ன நடக்க போகுது. இப்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போன வாரம் வந்து இந்த வாரத்துக்கான சேவிங் தான் சொல்லிட்டு மஞ்சரி கொடுத்தாங்க. ஆனால் தர்ஷிகாவை சேவ் பண்ண இந்த விஷாலோட கூட இருக்கிறதுனால தர்ஷிகாவை சேவ் பண்ணணும்னு பிக் பாஸே வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. தர்ஷிகாவை இந்த வாரமே சேவ் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது வீக்கெண்டுக்கு முன்னாடி சேவ் பண்ணுவாங்க ஒரு கண்டஸ்டண்ட்டை. அந்த மாதிரி தர்ஷிகாவை சேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க லீஸில் இருக்காங்க. இது பிக் பாஸோட ஸ்கெட்சாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அவங்க வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து பிக் பாஸ் டிசைட் பண்ணுவார்னு தோணுது, அடுத்த வாரமா இந்த வாரமான்றது. ஸோ அருண், விஷால் அண்ட் தர்ஷிகா இப்போ ஜாக்லின் வந்து முத்துக்கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் சிரிச்சிங்களா, நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது முத்து அப்போவும் வாய் வார்த்தையால் நிறைய நான் பொய் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா, நான் முகத்தில் நக்கல் அடிக்க மாட்டேன், நான் பேச்சில்தான் பேச்சின் வாயிலாகத்தான் நான் வந்து எல்லாத்தையும் சண்டை போடுவேனே தவிர நான் நக்கலாகவோ முகத்தில் எக்ஸ்பிரஷன் காட்டியோ நான் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா ஜாக்லின் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. ஜாக்லின் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை, ரியலைஸ் பண்ணிங்களா இல்லையா, சிரிச்சிங்களா இல்லையா. அதை டைரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் அதை வந்து வேறு விதமாக போய் மண்டையை கழுவி. ஸோ ஜாக்லினும் அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை தப்பாக பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் அருண், விஷால் அண்ட் தர்ஷிகா சொல்லவே வேணாம். இவங்களுக்கு முத்துமையும் பிடிக்காது, ஜாக்லினையும் பிடிக்காது. ஸோ இவங்க வந்து திருப்பி பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தர்ஷிகா ஜாக்லினை பற்றி தப்பாக பேசுகிறது. இதே நேரத்தில் தான் கிச்சனில் ஜாக்லின் வந்து தர்ஷிகா பர்த்டேக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பவித்ரா கிட்டே யார்கிட்டே வந்து ரெசிபி கேட்குறாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், ஓகேவா.
அப்புறம் இன்னைக்கு ஜாக்லின் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணதை கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் விஜேஎஸ் ஒரு பெரிய விஷயமா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஜாக்லினை திட்ட போகிறார். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் விஜேஎஸ் பண்ணுற ஒரே விஷயம் இதுதான். இதில் முத்து வேற ஜாயின் பண்ணிக்கிட்டார்ல, ஸோ இது அவருக்கு வந்து அல்வா கொடுத்த மாதிரி நல்லா அப்படி வச்சு சாப்பிடுவார் அவர். நீங்கள் வேணால் பாருங்கள். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மேட்டரை பற்றி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. எனிவே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த எபிசோட் பற்றி. நாளைக்கு மீண்டும் இந்த எபிசோட் இந்த டாஸ்க் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிவ்யூ போடுறேன். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் த நோட்டிஃபிகேஷன் பெல். தேங்க்யூ.